திமுகவை மட்டுமே நம்பியிருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் பிசிகவால் எடுக்க முடியும் என்று கூறி அரசியல் களத்தில் புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் பிசிக தலைவர் திருமாவளவன். திமுக கூட்டணியில் முக்கிய கட்சியாக விசிக அங்கம் வகித்து வரும் நிலையில் திருமாவின் இந்த பேச்சுக்கு என்ன காரணம், எதை உணர்த்த வருகிறார் என்று பார்க்கலாம். ஏதோ நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார். இந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும், அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரமில்லை. எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது, ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது, கூடுதலான பேரம் பலிக்கிற இடத்திலே உறவை வைத்துக் கொள்வது, கூட்டணியை தீர்மானிப்பது என்பதும் பெரிய ராஜதந்திரம் இல்லை. அது சுயநலம் சார்ந்த சந்தர்ப்பவாத ஒரு அரசியல். நாம் அதை பொருட்படுத்தவில்லை, அதில் ஈடுபாடு காட்டவில்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியிலே தொடர்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும், அதற்கு ஒரு தெளிவு வேண்டும், அதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத புல்லர்கள், அற்பர்கள், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிற அரசியல் கட்சிகள் போல் இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக இயங்கக்கூடிய அரசியல் கட்சி என்பதை தொடர்ந்து அதை உறுதிப்படுத்தும். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் அனைத்தும் தயாராக தொடங்கிவிட்டன. ஒரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி, மறுபக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி. சீமான், விஜய் என்று இப்போதைய நிலவரப்படி 4 முனை போட்டி நிலவுவதாகவே தெரிகிறது. அதிமுக பாஜக கூட்டணியை இன்னும் விசாலமாக்க வேண்டும் என்று எடப்பாடியும் மோடியும் திட்டமிட்டு வரும் நிலையில் கூண்டை கலையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு கூட்டணியை பாதுகாத்து வருகிறது திமுக. கூட்டணிக்குள் ஏதேனும் சிறு சலனம் ஏற்பட்டாலும் சம்பந்தப்பட்ட கட்சி தலைமையுடன் மீட்டிங் வைத்து சமாதானம் செய்து விடுகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். 2019ஆம் ஆண்டு முதலே வெற்றி கூட்டணியாக இருக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி 2026 தேர்தலிலும் வெற்றியை சாத்தியப்படுத்தலாம் என்று உற்சாகத்தில் இருந்து வருகிறது. பாஜக எதிர்ப்பு என்ற புள்ளியில் அனைவரும் ஓரணியில் நிற்க இன்று பேஸ்புக் நேரலையில் பேசிய திருமா முக்கிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். தனது தொண்டர்களோடு உரையாடிய திருமா திமுகவை மட்டுமே நம்பி இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் பிசிகவால் எடுக்க முடியும் என்று கூறி பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த அவர்களிடம் உள்ள ஒரே துருப்பு சீட்டு விசிக தான். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கூட்டணியில் தொடர்கிறோம் என்றால் துணிவு, தெளிவு வேண்டும். எங்களது தொலைநோக்கு பார்வையை பொறுத்து கொள்ளாத அற்பர்கள் அவதூறு பரப்புகின்றனர் என்றும் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கு என்ன காரணம் என்றும் இதன் மூலம் திருமா என்ன சொல்ல வருகிறார் என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் பேசினோம். அப்போது திமுகவை நம்பி மட்டுமே விசிக இருக்கு யார் நினைக்கிறாங்க? முதல்ல திமுக நினைக்கிறான்னு தான் பார்க்கணும். முதல்ல திமுக விசிகாவுக்கு உரிய மரியாதை கொடுக்குது, திருமாவளவனுக்கு ஸ்டாலின் உரிய மரியாதை கொடுக்குறாரு. சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. வேங்க வயல் பிரச்சனையாகட்டும், வேறு பல பிரச்சனைகள் கூட கருத்து வேறுபாடு இருக்கலாம். மேல்வாரி பிரச்சனைகள் கூட கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம். ஆனா பாயிண்ட் என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் திருமாவுக்கு உரிய மரியாதை மதிப்பு எல்லாம் கொடுத்துட்டு கௌரவமா தான் நடத்துறாரு. பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா விசிக பிரிஞ்சு வராதான்ட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் விசிக எல்லாம் வந்துரும்னு ரொம்ப முழங்கினவர் எடப்பாடி தானே. அவர் ஏமாந்து போனார். அவரு இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அங்க போயிடுவாருனாங்க. நடுவில் ஆதவ அர்ஜுனா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாரு. அந்த ஆதவ அர்ஜுனாரா இதெல்லாம் கலப்புறாரு. இந்த ஆதவ அர்ஜுனா கலப்புற விஷயங்கள் தான் பதில் சொல்றாரு. அதாவது விசிக திமுக கூட்டணியில இருந்து கிளம்பிடும் பரப்புறது முழுக்க ஆதவ அர்ஜுனா தான், வேற யாரும் கிடையாது. திரும்ப அவரை வெளியில அனுப்பிச்சிட்டாரு இல்லையா? அவரோட இன்டென்ஷன் விசிகாவை திமுக இருந்து எடுத்துன்னு வரணும் தான் இருந்தது. அதுக்கேற்றபடிதான் வேலை செஞ்சிருந்தாரு. அங்க விசிகால இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் அவருடைய அந்த உள்நோக்கத்தை புரிஞ்சுன்னு கரெக்டா திருமாட்ட சொல்லிட்டாங்க. திரும்ப முதல்ல அவரை நம்பினாரு. ஆனா அப்புறம் சீனியர்ஸ் எல்லாம் சொன்ன பிறகு சில விஷயங்களை கேட்ட பிறகு அவரை நீக்கிட்டாரு. அது அவருக்கு கோபம். எப்படியாவது நான் விசிகாவை திமுக பிரிச்சு கொண்டுறேன்ட்டு
அவர் தான் வதந்திகள் இந்த விசிகாவை பத்தி ஏதாவது வதந்தி வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆதவ அர்ஜுனா தான், வேற யாரும் கிடையாது. திமுக கூட்டணியிலிருந்து விசிகா வருது அப்படின்ற மாதிரியான அதை புரிஞ்சு வராங்கன்ற மாதிரியான வதந்திகள் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆதவ அர்ஜுனா. ஆனா அதே சமயம் விடுதலை சிறுத்தைகளை வந்து ஏதோ அவங்க வந்து திமுக மட்டுமே நம்பி இருக்காங்க, அவங்களுக்கு வேற போக்கிடமே இல்லைன்னு மற்ற கட்சிகள் விமர்சிக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு தன்மானத்தை சோதிக்கிற மாதிரியான விஷயம் இல்ல. அது விசிகாவுடைய தன்மானத்தை சோதிக்கிற மாதிரி விஷயம் இல்ல. அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியில 3 தேர்தலா இருக்காங்க சார். 3 தேர்தலா அவங்க வந்து ஒரு அசம்பிளி 2 பார்லிமெண்ட். முதல்ல வந்து அவங்க வந்து ஒரே சூரியன்ல ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த பார்லிமெண்ட்ல வந்து 2மே பானை சின்னத்துல நின்று தனி சின்ன அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க சார். பாமக எத்தனை வருஷமா அரசியல் இருக்கு, அவங்களே 5 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. பிசிகா 4 எம்எல்ஏக்களோட இருக்காங்க. சோ அவங்க வந்து கிட்டத்தட்ட பாமகவோட ஒரு போட்டி போடுற கட்சியா இருக்கிறதுனால மத்திய வட மாவட்டங்கள்ல அவங்க அதுக்கு ஈக்குவலா அங்க வளர்ந்துட்டு இருக்காங்கன்றது உண்மை. அது காரணம் வந்து திமுக ஆதி தான். ஆனா அதுக்குன்னு ஒரேடியா அவங்க திமுகவோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, ஒரு உறுதியா இருக்காங்கன்றதுக்காக கூட்டணியிலேருந்து அவரை பிரிச்சு தாவேக்காவுக்கு கொண்டு வர்றதுக்காக வதந்தியை களை போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா. அவர் பண்ற வேலை தான், வேற யாருமே பண்றதில்ல. வேற யாருமே தாவேக்கா வருன்னு சொல்றது இவர் தான் மீடியா மூலமா இந்த விஷயங்கள்லாம் களை போடுறாரு. ஆதவ அர்ஜுனா தான் களை போடுறாரு. ஆனா அதே சமயம் வந்து இந்த மாதிரி பேச்சுக்கள் வரும்போது அதை மறுக்க வேண்டிய நிலையில வந்து திருமாவளவன் இருக்காரு. அவருக்கும் ஒரு தன்மானம் இருக்குல்ல, அதனால அவர் வந்து சொல்றாரு நாங்க திமுகவை மட்டும் நம்பி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அது உண்மைதானே சார், யாருமே யாரையும் நம்பி இல்ல சார் அரசியல்ல. நாளைக்கு என்ன சூழல் உருவாகுதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தேதியில விசிகா திமுக அணியில உறுதியா இருப்போம்னு உறுதிமொழி வேற கொடுக்குறாங்க. நாங்க தெளிவா இருக்கோம் துணிவா இருக்கோம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், அதை நம்பிதான் நம்ம போகணுமே தவிர அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அரசியல்னு சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு யார் வேணா என்ன வேணா ஊகிக்கலாம். நான் கூட சொல்லலாம் அதிமுகவே பிஜேபியில போய் கரைஞ்சிடும், எல்லா தலைவர்களும் அங்க போய் சேர்ந்துருவாங்க, அதிமுக கட்சியே இருக்கு அதுன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் அவங்கவுங்க சொல்றவங்களோட இஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சவரையும் பிசிகா வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து ஸ்டாலின் கிளியர் பண்ணிருக்காரு அவரோட பேட்டியில. எந்த கட்டத்திலையும் பாமக என்பது எங்கள் கட்சியில எங்க கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, வதந்தி தான். அது ஒரு வதந்தின்றாரு. அப்போ அதுல இருந்து பிசிகா தக்க வச்சுக்கிறதுக்கான அந்த முழு நம்பிக்கையோட இருக்காரு ஆக்சுவலா வந்து. சோ அதனால அவர் பாமகவுக்கும் இடம் கொடுக்கிற மாதிரி இல்ல. பிசிகாவுக்கு எதிர்க்க ஒரு அணி அமைதுன்னா அந்த அணியில பாமக இருக்கக்கூடாது, அந்த அணியில வந்து பாஜக இருக்கக்கூடாது. அதிமுக பாஜக அணி வச்சுக்கோங்களேன், அதுல பாஜக இருக்கு திரும்ப சேர முடியாது. எதிர்க்க வந்து தாவேக்காவோட பாமக நாளைக்கு சேர்த்து வச்சுக்கோங்க, அந்த அணியில எப்படி பிசிகா சேரும்? அப்போ அதுக்கான வாய்ப்பு எதிர்க்கு இல்ல. ஈவன் தாவேக்கா தனியா இருந்தா கூட பிசிகா அங்க போய் சேர்ந்தா திமுக அணியில கிடைக்கிற வெற்றி வாய்ப்பு அங்க கிடைக்குமான்னு தெரியாது. அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியல விஜய். அதனால எதை நம்பி அவர் போவாரு? அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, பாஜக கூட்டணிக்கு. அதனால டிராஸ்டிக்கா அதிமுக பாஜக விட்டு வந்து தாவேக்காவோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்குமானா அதுக்கான வாய்ப்புகளே இப்ப இல்ல. அந்த அளவுக்கு வந்து கூண்டுல பிடிச்சு போட்ட கோழி மாதிரி ஆகிட்டாரு எடப்பாடி. இனிமே அவர் அங்கேருந்து வெளியில வர முடியாது. ஆக்சுவலா பாஜக பிடியிலேருந்து அவர் வெளில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது இவருக்கு வந்து திமுக கூட்டணி ஒன்று மட்டுமே வந்து இவருக்கு நம்பிக்கை கொடுக்கறதாவும் இருக்கு, பலன் கொடுக்கறதாவும் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த அடிப்படையில வந்து அவர் திமுக கன்டினியூ பண்றாரு. அதே சமயம் வந்து மற்றவங்க எல்லாம் வந்து இவர் வெளியில வருவாரா மற்றவங்க எல்லாம் யாரு, இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவங்க தான், வேற யாரு? அவங்க தான் மீடியா மூலமா இந்த கலப்பு வர்றவங்க. அவங்க எல்லாம் வெளியில வருவாங்களா அப்படின்னா இவங்க பாஜக திருமாவளவன் திமுகவுக்கு அடிமையாயிட்டாரு அப்படி இப்படின்னு கலப்பு வருது சார். ஒரு கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாமே ஒன்றுபட்ட கருத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சார். பல கருத்து வேறுபாடு இருக்கு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கு. நீட் விஷயத்துல இருந்து வக்ஃப் போர்டு பில்லுல இருந்து எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கு. உயிர்மொழி கொள்கையில இருந்து எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கு. கருத்து வேறுபாடு இல்லாத இருக்குமா? கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். இருந்தாலுமே அந்த கூட்டணி பலன் அளிக்கிற ஒரு கூட்டணி, பலன் அளிச்ச கூட்டணி, பலன் கொடுக்க போற ஒரு கூட்டணியா இருக்கிறதுனால அவர் திரும்ப வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து நம்ம வந்து அவரோட தன்மானமும் அதுல அடங்கி இருக்கிறதுனால அவர் அந்த முதல் பார்ட்டை சொல்ல வேண்டிய அவசியத்துல இருக்காரு. இந்த மாதிரி அரசியல்னா இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அரசியல்ல வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். சூழலுக்கு ஏற்றபடி ஒரு முடிவுகள் எடுக்கிறது வந்து அரசியல் இயல்பான ஒரு விஷயம் தானே. ஆனால் இந்த சூழல்களை பார்க்கும்போது திமுக அணி அவருக்கு பலன் கொடுத்த கூட்டணி அப்படின்னு இருக்கிறதுனால அது பலன் கொடுக்கும் அவர் நம்புறதுனால ஒரு துணிவு தெளிவோடு அதுல இருக்காரு. அவர் அங்கிருந்து வரமாட்டாரான்னு இயங்குற அற்பர்கள் இருக்காங்கன்றது உண்மைதானே. ஆதவ அர்ஜுனா போன்ற அற்பர்கள் இருக்காங்கன்றது உண்மைதானே. அதுதான் அவர் சொல்றாரு.